மா இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்? ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நாட்டுக்கோழி குழம்பு கட்டி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டு இதில் வந்து 5 முந்திரி, ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 கிராம்பு, ஒரு பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு வறுத்து விட்ருவோம். இப்போ வறுத்துட்டு ஒரு கை வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் முழுசாக கூட அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வேணாலும் போட்டுக்கலாம், இப்படி இது மாதிரி கட் பண்ணிட்டு வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சி தனியாக பூண்டு தனியாக இதிலே போட்டு நீங்கள் வதக்கி விட்டு அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதில் தேங்காய் வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக இல்லை கொஞ்சம் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு விட்டுருங்க, பொடி பொடியாக. தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, நம்ம வீட்டுக்கு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா எல்லாம் சேர்த்து அரைக்கிறோமே குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது வந்து வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வதங்கினா போதுமானது. இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு ஆற வச்சு விடுவோம். ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் விழுதா. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு தாளித்து விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய். இப்போ வந்து 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி இதில் சேர்த்துட்டேன். தக்காளி வதங்க மட்டும் உப்பு கொஞ்சமாக. தக்காளி வதங்கினோடனே இப்போ நம்ம பாருங்கள், அந்த வறுத்தம் பார்த்திங்களா, அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதோட ஒன்றா சேர்த்துக்குவோம். நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதனால குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டுருவோம். முதல்ல கறி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் அரைப்போம்ல, எல்லா மசாலாவும் சேர்த்து அந்த மிளகாத்தூள் தான். உப்பு கறிக்கு மட்டும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு விட்டுருங்க. தண்ணி ஊற்றி விட்டு அடுப்பில் எடுத்து வச்சுருவோம். அரைச்ச மசாலா ஊற்றி இதில் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்ச நாட்டுக்கோழி இங்கே இருக்குது, இதையும் இதோட ஒன்றா ஊற்றி விட்ருவோம். அவ்வளோதான். கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸு, சப்பாத்தி. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் பார்த்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிடும். இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் இன்னும் கெட்டியாக வேணுன்னா தண்ணியே சேர்க்காமல் நல்லா கெட்டியாக வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும்.